ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நாங்கள் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கனை தான் சுட போகிறோம். சுட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சிக்கன் வந்து ரெடி பண்ணி இப்போ எல்லாம் மசாலாலாம் ரெடி பண்ணிட்டேன். சிக்கன் 65 மசாலா, காரத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம், இஞ்சி பூண்டு, மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு, ஒரு முட்டை எடுத்துருக்கேன். இப்போ எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து சின்ன சின்ன லேயராக போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா காரம்லாம் நல்லா இறங்கும். இதுமாரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி ஊற வச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அதுக்குள்ளே நம்ம அடுப்பு தேவையானதெல்லாம் நம்ம பற்ற வச்சிடலாம். பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம தக்காளி பழம், வெங்காயம், பச்சை பட்டாணி இதெல்லாம் நம்ம உள்ளார வயிற்றுல வச்சிடலாம். இது வெந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் இதெல்லாம் வைக்கிறோம். இந்த பட்டாணியும் அதில் சேர்க்கிறோம். இப்போ இந்த கம்பியை வச்சு நம்ம வந்து இப்படி வச்சு இப்போ நம்ம இந்த 2 பக்கமும் இந்த காலை 2 கம்பி போட்டு கட்டிடலாம். இப்போ மசாலா போட்ட கோழி ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து அடுப்பில் வச்சிடலாம். வாங்க சுடுறது. என்ன இப்போ ஓரளவுக்கு எப்படி சிக்கன் வந்து வெந்து வந்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நல்லா வாசனையாகவும் இருக்குது. இங்கே பக்கத்தில் உட்காந்து நல்லா சுடுறதால நல்லா வாசனையாகவும் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு கலர்லாம் தெரியுதா என்னன்னு பாருங்கள், எப்படி கலராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நல்லா சிக்கன் வந்து வெந்து வருது. இப்போ தான் நல்லா அருமையாக இருக்குது. இப்போ 2 பக்கமுமே நாங்கள் பெரட்டிட்டோம். இந்த பக்கத்தை முன்னாடி வேக வச்சு திரும்ப வந்து இந்த பக்கம் பெரட்டி இப்போ போட்டிருக்கோம். இப்போ இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்தில் ரெடி ஆகிடும். ஏன்னா நல்லா வெந்து வரணும் இல்லையா, நல்லா சத்தனாக இருக்கணும்ன்ட்டு வச்சுருக்கோம்.
இப்போ இன்னொரு பக்கம் பெரட்டி போட்டிருக்கோம். இப்போ இந்த பக்கம் வெந்துட்டாலே, இந்த பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இன்னொரு பக்கம் வெந்துட்டாலே நம்ம வந்து எடுத்துடலாம். இதுமாரி செய்யணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் நாங்கள் வந்து பீஸ் போட்டு சுட்டு சாப்பிட்ருக்கோம். இந்தமாரி முழுசாக வந்து சாப்பிட்டதில்ல, சுட்டு சாப்பிட்டதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா முழு சுட்ட கோழி வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ கம்பிலாம் நம்ம என்ன எடுக்காத வச்சுருக்கோம், ஆட்டுன்னு வச்சுருந்தோம். இப்போ ஆட்டிடுச்சு, கம்பிலாம் நம்ம எடுத்துடலாம். இந்த கம்பியெல்லாம் நம்ம வந்து இப்போ நீ சொல்லு பாப்பா, வீடியோ பற்றி சொல்லு. வாங்க இந்த சிக்கன் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லு. சரி, இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தரலாம். லெமன் கொஞ்சோண்டு சேர்த்துக்குவோம். லெமன் சேர்த்துட்டு நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நல்லா இருக்குங்க, நல்லா சூப்பராக. இப்போ லெமனை நம்ம ஃபுல்லாக புழிஞ்சு ஊற்றிடலாம். லெமனை ஊற்றிட்டு ஆனியன் சேர்த்து நம்ம இது உள்ளாரையும் ஆனியன்லாம் வச்சுருக்கோம். இப்போ நல்லா வெந்துருக்கு பாருங்க. தக்காளி எல்லாம் சேர்த்தோம் இல்லையா உள்ளார, அதோட இங்க பாருங்க, அதோட சேர்த்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். நல்லா வெந்திருக்கு, சிக்கன் சூப்பரா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். வாங்க இப்ப சிக்கன் எப்படி இருக்கு கூட. நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கார்த்திகா சொல்லு, எப்படி இருக்குங்க? சூப்பராக சொல்லு, சூப்பராக சொல்லு. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இப்போ தான் முழு கோழி வந்து சுட்டுருக்கோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா வெந்து இருக்குது. நாங்கள் சூட்டு அனல்லையே போட்டு நிறையா நாளி ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட அனல்லையே வேக வச்சோம். நல்லா வெந்துருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது சிக்கன்.